அப்படியே அம்மா கைப்பக்குவமா செஞ்ச இட்லி பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்ல இருக்குங்க. செஞ்சு பாருங்க. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதிலேயே பெருங்காயம் நல்லா கட்டி பெருங்காயமா நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதிலேயே 1 கப் உளுந்தையும் நல்லா பொன்னிறமா வாசம் மணக்குங்க. அதோட ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடயே 1 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அழகா அதையும் பொன்னிறமா வறுத்து எடுத்துட்டு, உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு பட்டை மிளகாய் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். நல்லா வறுத்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அரைச்சிட்டு பாருங்கள். தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தூள் ரெடி. இதுலேயே நான் பாதி தூளில் பார்த்தீங்கன்னா இட்லி பொடிக்கு கொஞ்சமாக புளி சேர்த்தேங்க. புளி சேர்க்குறப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இட்லி பொடி கொட்டி நல்லா மெதுன்னு ஒரு 4-5 தோசையை ஊற்றி நல்லெண்ணெயை இஷ்டம் போல் ஊற்றி நல்லா பெரட்டி அடித்து சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருந்துச்சுங்க. பிடிச்சதை லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப்.